அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. ஒவ்வொரு நாளுமே நம்ம ஃபாலோவர்ஸ் 1000க்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க 3 பேர் மட்டும் இன்றைக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஃபாலோவர்ஸ் கூட இருந்தாலும் ஒரு 200 பேர் பக்கமாக ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவங்க பொறுமையாக நடந்துட்டு இருக்காங்க. ப்ரோ புல்மேட்டு பாதை எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன்னா, ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், கடைசி ரொம்ப இறக்கமாக இருக்கும், அதை மட்டும் தயவு செஞ்சு பார்த்து போங்க, அப்புறம் போகும்போது என்னை திட்டாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் சொன்னார், ப்ரோ எனக்கு ஐயப்பன் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு அவர் மேலே பக்தி இருக்குது, நாங்கள் உட்காந்து கூட அவ்வளோ அழகாக நாங்கள் இறங்கிடுவோம். இருந்தாலும் ஒரு மாதம் புல்மேட்டு பாதைங்கிறது வாழ்க்கையில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சபரிமலையில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் மூலிமா நான் பட்ட ஒரு அனுபவத்தை 80 வயசு தாத்தா என் கூட வந்தாங்க, 5 வயசு குழந்தைங்கலேருந்து என் கூட வந்தாங்க, அவங்களோட அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது கஷ்டமான ஒரு பயணமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் புல்மேட்டு பாதையில் ஒரு முறை அவங்க கால் தரத்தை பதிச்சுட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ இது எல்லாமே அந்த ஐயப்பனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த புல்மேட்டு பாதை அப்படிங்கிறது பயணிக்க முடியும். எதனாலனா புல்மேட்டு பாதைங்கிறது பார்த்திங்கன்னா ஐயப்பனோட பூங்காவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொன்னம்பல மேடாக இருக்கட்டும், காந்தமலையாக இருக்கட்டும், மகரஜோதி தெரிகிற தரிசனமாக இருக்கட்டும், புதுச்சேரி மலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி 18 மலைகளையுமே சன்னிதானம் முதற்கொண்டு உங்களால் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புனா அது நம்மளுடைய புல்மேட்டு பாதையில் தான் அமையும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பம்பாவளியை கூட பயணம் பண்ணுங்கள் நண்பர்களே.